ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அதாவது ஆக்சுவலா ஒரு உருளையை பத்தி, தமிழ்ல சிலிண்டருக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு உருளைன்னு சொல்லுவாங்க. அந்த உருளையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அது கிளாஸ் 10th வந்து மென்சுரேஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் வருது. ஸோ அந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சர்க்குலர் சிலிண்டர்னா என்ன, அதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இப்போ சிலிண்டர்னா என்ன? சிலிண்டர்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம கேஸ் அடுப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அடுப்புக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் கிடையாது. சிலிண்டர்னா ஒரு உருளை சொல்லுவாங்க. ஸோ உருளை வந்து பார்த்துருப்பீங்க. உருளைனா எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க கமெண்ட்ல வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சிலிண்டர்னா என்னன்னா உருளை. அந்த உருளை எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்க, நான் ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன், ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எப்படி ஷேப்ல இருக்குன்னா ரவுண்டா இருக்கா. ஸோ இதை வந்து சிலிண்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு உருண்டையா ரவுண்டா ஹைட்டா இருக்கு இல்லையா. ஸோ வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா சிலிண்டர் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க வந்து சர்க்கிள் சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஸ்பியர் சொல்லிட்டு சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்லணும்னா சிலிண்டர், அதாவது உருளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். உருண்டை கிடையாது, உருளை. ஸோ சிலிண்டர்னா உருளை சொல்லுவாங்க. அந்த உருளை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம உருளையில நம்ம பார்த்தோம்னா பைப் இருக்கு இல்லையா, பைப் வந்து ஒரு சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து டம்ளர் இருக்கு இல்லையா, நம்ம குடிக்கிற டம்ளர் கிளாஸ், அது ஒரு சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணா பைப், இந்த டியூப் லைட் இருக்கு இல்லையா, டியூப் லைட். ஸோ அதுவும் வந்து சிலிண்டர். ஸோ வந்து சிலிண்டர்னா எப்படின்னா உருளை, உருண்டையா இருக்கிறது எல்லாமே வந்து உருளையா இருக்கிறது எல்லாமே வந்து சிலிண்டர் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை வந்து இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பேப்பர் வந்து ஒரு சிலிண்டரா அப்படின்னு பார்த்தா சிலிண்டர் கிடையாது, அது ஒரு உருளை கிடையாது. பேப்பர் ஆக்சுவலாக பேப்பர் வந்து லென்த் அதிகமாகவும் பிரெத் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெக்டாங்கிள் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அது பேப்பர்ல லென்த் நம்ம எதை சொல்லுவோம்னா மேலேயும் கீழேயும் இருக்கிறது லென்த்தும், சைட்ல இருக்கிறத வந்து பிரெத்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெக்டாங்கிளுக்கு அப்படிதான். ரெக்டாங்கிளோட ஃபார்முலானா L×B, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா கன்சிடர் நம்ம வந்து சிலிண்டர் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பேப்பரை வந்து நான் ஃபோல்ட் பண்றேன். இப்படி நான் ஃபோல்ட் பண்றேன். இப்போ இது வந்து சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, அதாவது ஒரு உருளை ஷேப்ல இருக்கு. இந்த பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உருளை ஷேப்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த பேப்பரை பாருங்க, லென்த் இப்போ எது நீங்க சொல்லுவீங்கன்னா இதை தான் நீங்க லென்த்ன்னு சொல்லுவீங்க, பிரெத் வந்து இதை சொல்லுவீங்க. ஓகேங்களா. ஆனா சிலிண்டர் பொறுத்த வரையும் ஃபார்முலா எப்படி நம்ம சேஞ்ச் ஆகும்னா மேலேயும் கீழேயும் லென்த்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து 2πr சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பிரெத்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரெத்தை வந்து ஹைட்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது லென்த்தே ரெண்டு சைடு இருக்கு, லென்த் மேலேயும் கீழேயும், அதை எப்படி சொல்லுவாங்கன்னா 2πrன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரெத் இருக்கு இல்லையா, அந்த பிரெத் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹைட் அதாவது h, அதுதான் நம்ம சிலிண்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸையும் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனா எப்படி நம்ம பார்க்கலாம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது CSA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆஃப் யோர் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அதோடைய ஃபார்முலா என்னன்னா ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ரெக்டாங்கிளோடைய ஃபார்முலா சொன்னேன். இப்போ தான் அந்த பேப்பரை நம்ம பார்த்தோம், L×B, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா, பார்த்தோம். ஆனால் ரெக்டாங்கிள் பார்க்கும் போது லென்த் இன்ட்டு பிரெத். ஆனால் சிலிண்டர் சொல்லும் போது ஃபார்முலா எப்படி நம்ம சேஞ்ச் ஆகும்னா 2πr×h, அதாவது 2πrனா லென்த். ஸோ இதோடைய லென்த் என்ன, இந்த கண்டெய்னரோடைய லென்த் என்னன்னா இதுதான் லென்த்னு சொல்லுவாங்க. லென்த் என்னன்னா இது, இந்த கீழே பேஸ் இருக்கு இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் வந்து தான் லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட் எதை சொல்லுவாங்கன்னா இதை தான் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ் இருக்கு இல்லையா, பேஸை தான் 2πr அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லென்த்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது 2πr. ஹெச்ன்னு எது சொல்லுவாங்கன்னா ஹைட்டை தான் ஹெச்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பாக்ஸை நான் வந்து கால்குலேட் பண்ணணும், மெஷர் பண்ணணும். எப்படி நான் மெஷர் பண்ணுவேன்னா எனக்கு லென்த்தும் ஹைட்டும் தெரிஞ்சால் போதும், இதோடைய பாக்ஸோடைய மெஷர்மெண்ட்டை நான் மெஷர் பண்ணிடுவேன். இந்த பாக்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணிடுவேன். இந்த பாக்ஸை நான் மெஷர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த கேப்பை வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். கரெக்டாக நான் மெஷர் பண்ணி அதுக்கான கேப்பை வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் வந்து இதை மெஷர் பண்ணாமல், இதை தெரியாமல், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆக்சுவலாக வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த உருளையோட எது மெஷர்மெண்ட் எனக்கு தெரியாமல் என்னால் கேப் வந்து போட முடியாது. ஸோ கேப்போட சைஸ் எனக்கு தெரியணும்னா உருளையோட சைஸ், அதாவது சிலிண்டரோட சைஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு அதுக்கான கேப்பை கரெக்டாக போட்டு என்னால் ஃபிட் பண்ண முடியும். இல்லைனா ஒன்றும் லூஸாக இருக்கும், இல்லைனா டைட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எதுக்காக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த உருளையோட ஷேப் நம்மளுக்கு தெரியணும். ஷேப் நமக்கு தெரியும், இது சிலிண்டர் சொல்லிட்டு தெரியும். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட், ஏன்னா சில இது சின்னதாக இருக்கும், பாக்ஸில் பெருசாக இருக்கும். இது இந்த உருளைக்கான, இந்த சிலிண்டருக்கான மெஷர்மெண்ட் தெரியணும் இல்லையா, அது அப்போ தான் நம்ம கேப் ஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த சிலிண்டரோடைய மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் தான் கேப் ஃபிட் பண்ண முடியனால இதோட மெஷர்மெண்ட் நம்ம தெரியணும்னா இதுக்கு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார்முலா வந்து என்னன்னா 2πr
இன்ட்டு ஹெச், அதாவது 2πr/h. எதுக்கான ஃபார்முலா? CSA, அதாவது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது என்னன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுதான் அதோடைய கர்வ், அதாவது லென்த் இன்ட்டு ஹைட், லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது 2πr/h, அதாவது ஹைட்டு 2πr. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம இந்த சம்மை நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். இந்த செகண்ட் ஃபார்முலா பாருங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னர் டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே நம்ம மெஷர் பண்ணுறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம லாஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம், வெறும் இந்த உருளையை மட்டும், அதாவது இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டை மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா 2πr/h. ஓகேங்களா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே மெஷர் பண்ணோம்னா டாப் டு பாட்டம், மூடியிலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம மெஷர் பண்ணுறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? இதனுடைய ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது CSA கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் ஏரியா ஆஃப் த டாப் சர்க்குலர் ரீஜன் பிளஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்க்குலர் ரீஜன். இப்போ பாருங்க, CSA அப்படின்னா என்னன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அதோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், 2πr/h பிளஸ் டாப் ஆஃப் த ஏரியா ஆஃப் த டாப் சர்க்குலர் ரீஜன் என்ன πr² பிளஸ் ஏரியா ஆஃப் பாட்டம் சர்க்குலர் ரீஜன் πr². ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 2πr². இப்போ ஆக்சுவலாக 2πr காமனாக இருக்குது. நான் ஒரு 2πrல நான் ஒரு காமனாக நான் எடுத்துக்கிறேன். 2πr சொல்லிட்டு நான் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டா எனக்கு h + r நம்மளுக்கு கிடைக்கும், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இது எதனுடைய ஃபார்முலானா TSA அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா எனக்கு என்னன்னா 2πr, அதாவது ஆர்னா என்னன்னா ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னா என்னன்னா, இப்போ இந்த கேப் பாருங்களேன். இப்போ இந்த கேப்ல உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லா இதுலேருந்து இது வரைக்கும் நான் மெஷர் பண்ணணும்னா அது டயாமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து இதை நான் மெஷர் பண்ணுறதுனா டயாமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, ஆரிஜின் இருக்கும் இல்லையா, அதில் வரைக்கும் நான் மெஷர் பண்ணுறேன்னா ரேடியஸ். அது வரைக்கும் நான் மெஷர் பண்ணுறேன்னா ரேடியஸ். இது ஃபுல்லாகவே நான் மெஷர் பண்ணுறதுனா டயாமீட்டர். ஸோ நான் பாதி வரைக்கும் ஆரிஜினில் இருந்து, அதாவது ஓல இருந்து இது வரைக்கும் நான் மெஷர் பண்ணுறதுனா எனக்கு அது ரேடியஸ், அதாவது ஆர். இப்போ உங்களுக்கு இந்த புரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த சம்ம பாருங்க. எக்ஸாம்பிள் 7.1ல a cylindrical drum has height 20 cm and base radius of 14 cm. Find in CSA, அதாவது curved surface area, and TSA total surface ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, பேஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ CSA உடைய ஃபார்முலா என்னன்னா நம்ம பார்த்தோம், 2πr/h அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ பாருங்க, ஆர்னா என்னன்னா ரேடியஸ், அதாவது பேஸ் ரேடியஸ் ஆஃப் 14 சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம். இப்போ இது ட்ரம்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட ஹைட் என்னன்னா 20 சென்டிமீட்டர் தான் இதனுடைய ஹைட்டு. பேஸ் என்ன, ரேடியஸ்னா என்ன சொல்லியிருக்கா, ஆஃபர் இந்த ஆரிஜின் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம பேஸ் நம்ம பார்த்தோம்னா 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பேஸ்னா இதுலேருந்து இது வரைக்கும் 14 சென்டிமீட்டர். ஹைட் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா இதோடைய உருளையை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2πr/h. 2 பையோட வேல்யூ எப்போதுமே 22/7 இன்ட்டு ஆர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 14 இன்ட்டு ஹெச், அதாவது ஹைட் என்னன்னா வேல்யூ 20. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிளில் 14 2 டைம்ஸ் வரும், 1 டைம். 2 2s are 4, 2 2s are 4, 4 இன்ட்டு 20 என்னன்னா 80, 80 இன்ட்டு 22 என்னன்னா 1760. ஓகேங்களா? இதுதான் எனக்கு 22 இன்ட்டு 80 பண்ணும் பொழுது என்னோட வேல்யூ என்னன்னா 1760. ஸோ 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபார்முலா எழுதும் போது எப்போதுமே ஸ்கொயர் யூனிட் சொல்லிட்டு சிலிண்டருக்கு நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கிடைக்கும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது இந்த ட்ரம்முடைய டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே நம்ம மெஷர் பண்ணி அதோடைய ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இதனுடைய சர்ஃபேஸ் மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். சர்ஃபேஸ்னா இதோடைய கர்வ் சர்ஃபேஸ்னா இதோடைய நம்ம உருளையோடைய மெஷர் நம்ம பார்த்துட்டோம். அந்த உருளையோட மெஷர் என்னன்னா 1760. இப்போ டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே இப்போ மெஷர் பண்ணி அதை கால்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போ TSA, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா என்னன்னா 2πr/h plus r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ பாருங்க,
2 pi r உடைய வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரேடியஸ், ஸோ 14. h உடைய வேல்யூ என்னன்னா 20 plus r உடைய வேல்யூ 14 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க 2 pi 14 அப்படி எழுதிக்கோங்க. 20 plus 14 எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும்னா 34 சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்னன்னா 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 34. ஸோ 1 டைம் 2 டைம்ஸ் 7 டேபிளில் 14 2 டைம்ஸ் வரும். இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 இன்ட்டு 34, அதாவது 4 இப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 2s are 4, 4 இன்ட்டு 22 4 எவ்வளோனா 88 வரும். இன்ட்டு 34 வந்து நான் இப்போ மல்டிப்ளை பண்ணால் 8 4s are என்னன்னா 4 1s are 4 சொல்லிட்டு நம்ம 8 டைம்ஸ் 8 4s are என்னன்னா 32 34 35 32னா 35 வரும். ஸோ 35. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3s are 24, 2 8 4s are 24 25 26 2 9 9 2. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ பாருங்க 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதுதான் என்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய வேல்யூ. ஓகே, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.